அதாவது பழைய சோறு சாப்பிட்டா சுகர் சரியாயிடும், பழைய சோறு சாப்பிட்லாமா, அது அமுது அப்படின்லாம் சொல்கிறாங்களா. பழைய சோறு சாப்பிட்டாலும் அது அரிசி தானே, அரிசி சோறாக சாப்பிட்டாலும் சரி, சோறு சாப்பிட்டாலும் உனக்கு வந்து சுகர் அதிகமாகும், நோய் வரும், சோம்பேறித்தனம் வரும், உடல் பருமன் அதிகமாகும். அதுபோல் நீ அதை பழைய சாதமாக சாப்பிட்டாலும் அதுவும் கேடு தான். அதனால் வந்து பழைய சாதம் சாப்பிட்டா சுகர் சரியாயிடும், அதில் ஆன்டிபயோட்டிக் இருக்குது, அந்த பயோட்டிக் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரோபயோட்டிக் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அரிசி, கோதுமை இதெல்லாம் சாப்பிட்டாலே கண்டிப்பாக மனிதர்களுக்கு நோய் வரும், உடல் பருமன் ஆகும். அதுவும் சோறு, அதுவும் பழைய சாதம்லாம் சாப்பிட்டா உடல் பருமன் பயங்கரமாக ஆகிடும். அப்புறம் சுகரு ரொம்ப ரொம்ப உச்சத்துக்கு கட்டுரும். அதனால் வந்து அரிசியை வந்து எந்த வடிவத்திலையும் எடுத்துக்காதீங்க. அது இட்லியாக சாப்பிட்டாலும் சரி, அதை தோசையாக சாப்பிட்டாலும் சரி, அது சோறாக சாப்பிட்டாலும் சரி, பழைய சாதமாக சாப்பிட்டாலும் அது உடம்புக்கு கேடு தான். அதனால் வந்து அரிசி, கோதுமை நோய்கள் வராமல் இருக்கணும்னா அரிசி, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இதை நீங்கள் எடுத்துக்காதீங்க. நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா, நோய் இருக்குது அதை சரி பண்ணணும் அப்படின்னா நான் சொல்லுகிற உணவை மட்டும் சாப்பிடுங்கள். உங்களுக்கு நோய்கள் வராது. நோய்கள் இருந்தாலும் அது குணமடையும். காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தழைகள் இதைத்தான் நீங்கள் சாப்பிட்ணும். இந்த உலகத்தில் நீங்கள் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கலாம் இதில். இதை தவிர வேறு எந்த உணவும் சாப்பிடாதீங்க. பேக்கரி உணவுலாம் சாப்பிடாதீங்க. வெள்ளைச்சீனி, மைதா, அப்புறம் நாட்டு சக்கரைலாம் எடுத்துக்காதீங்க. அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய். பால்லாம் அது கண்ணுக்குட்டிக்கான உணவு. தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்கணும். குழந்தையாக இருக்கும்போது மட்டும்தான் பால் குடிக்கணும். குழந்தைங்களோட உணவு தான் பால். அதுவும் தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்கணும். அது தாய்கிட்ட இருந்து மட்டும்தான் குடிக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பால் குடிக்கிறதுலோட ஒரு கட்டுப்பாடு இருக்குது. இப்படி இருந்தால் உங்களுக்கு நோய்களே வராது. நோய்கள் இருந்தாலும் சரியாகிவிடும். எக்காரணம் கொண்டும் இந்த பழைய சாதம் இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் சரியான உணவு என்று ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இது சரியான உணவே கிடையாது. பழைய சாதம்லாம் சாப்பிட்டா எத்தனை பேருக்கு சுகர் அதிகமாக